உலக மன்னர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதத்தின் வாயிலாக இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற நேரத்தில் சிலர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மன்னர்களுக்கு கடிதம் எழுதலான்னு நினைக்கிறீங்க, மன்னர்கள் எந்த கடிதத்தையும் எப்போது மதிப்பாங்கன்னு சொன்னால் அதில் முத்திரை இருக்கணும். முத்திரை இருந்தால் தான் அந்த கடிதத்தை மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதங்களில் முத்திரையிடுவதற்காக ஒரு மோதிரம் செய்கிறாங்க. எதற்காக? கடிதத்தில் முத்திரையிடுவதற்காக. அந்த மோதிரத்தில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஒரு லட்சணையை பதிவு செய்கிறாங்க. முஹம்மது அது ஒரு வரி, ரசூல் அது ஒரு வரி, அல்லாஹ்ங்கிறது ஒரு வரி. இது எதற்காக? கடிதத்தில் அந்த முத்திரையை பதிவு செய்கிறதுக்காக தான் இந்த மோதிரத்தை செய்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன செய்யலை, இந்த மோதிரம் அந்த ஒரு நோக்கத்திற்கு தான். அப்போ ஆண்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஆண்களுக்கு எதையுமே அணியாமல் இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு அழகு. அதுதான், எதையும் அணிய வேண்டாம். அப்படி அணிகிறதாக இருந்தால் வெள்ளி மோதிரம் அணியலாம், அதுவும் 4 கிராமுக்குள் அணியலாம். வெள்ளி மோதிரம் 4 கிராமுக்குள்ள இருக்கணும். இதை தவிர ஆண்களுக்கு எதுவுமே என்னங்க சரியானதில்லை. உலமாக்கள் பலருடைய கருத்து என்ன, ஆண்கள் இந்த வெள்ளி மோதிரமும் அணியாமல் இருப்பது மட்டும்தான் நல்லது, அதான் நல்லது. சில உலமாக்கள் வெள்ளி மோதிரம் அணிகிறது ஆண்களுக்கு மக்ரூ தன்சி, மக்ரூ தன்சினாலே அவ்வளவு சிறப்பல்ல, அதை தவிர்ப்பதான் நல்லது. அப்போ அனுமதிக்கப்பட்டது இவ்வளோதான், ஒரு 4 கிராமுக்குள்ள வெள்ளி மோதிரம் அணியலாம். ஒரு ஆண் 4 கையிலையும் மோதிரம் போடலாமா? கூடாது, ஹராம். வெள்ளியில் கூட எல்லா கையிலையும் மோதிரம் போட்டுக்கிறது, காலில் எதையாவது வெள்ளியில் அணிகிறது, இதெல்லாம் ஆண்களுக்கு ஹராம். ஆனால் இன்றைக்கு பல வாலிபர்களை பார்க்குறோம், வெள்ளி செயின் போடுறாங்க, கையில் பிரேஸ்லெட் அணிகிறாங்க, வெள்ளியில் ரிங்கு மாதிரி வளைய மாதிரி போட்டுக்கிறாங்க. இது ஆண்களுக்கு அனுமதி இல்லை, இது ஹராம். இது ஒரு வகையில் மார்க்கம் ஷரியத்தை தடுத்ததுனால ஹராம். இன்னொரு பக்கம் இது யாருடைய பழக்கம் பாருங்க, பிராமணர்கள் அவர்களில் பலரும் காதில் என்ன செஞ்சுருப்பாங்க, பெண்களை போல சிறிய அளவிலான கம்மல் போட்டிருப்பாங்க. அவங்க என்னங்க ஆண்களும் நகை மாதிரி போட்டிருப்பாங்க. இது அவங்களுடைய கலாச்சாரம். இப்போ நமக்கு அது ஹராம் ஆக்கப்பட்டிருக்கு. நம்ம பல வாலிபர்கள் இந்த ஷரியத்து சட்டத்தை ரொம்ப துச்சமாக மதிக்கிறான். நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்களுக்கு இந்த செயின் போடக்கூடாது ஹராமுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் இந்த சட்டத்தை கொஞ்சம் கூட மதிக்கிறதுல பல ஆண்கள் பசங்க கையில் செயின் போட்டிருக்கிறாங்க, கையில் வளையம் போட்டிருக்கிறாங்க, ஹராம் இது. அதே போல தான் ஆண்களுக்கு இரும்பு நாள் ஆன எதையுமே அணியக்கூடாது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தாங்க, அவர் கையில் இரும்பு மோதிரம் இருந்துச்சு. பெருமானார் அவரை பார்த்து சொன்னாங்க, என்னப்பா நரகவாதிகளுடைய நகையை அணிந்திருக்கிறாயே, இரும்பு நரகவாதிகளுடைய அணிகளான் தூக்கி போடுன்னு சொன்னான். இன்னொரு ஹதீஸில் ஒரு தோழர் இரும்பு மோதிரத்தோடு வந்தார், அவரை பார்த்து சொன்னாங்க, உன்னிடம் சிலை வணக்கத்தினுடைய வாடை வருகிறதுன்னா, இரும்பு சிலை வணக்கத்தினுடைய வாடைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டது, ஆண்களுக்கு தவிர்க்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த சட்டத்தை நாம் மதிக்க தவறுகிறோம், எல்லாருமே இந்த சட்டங்களில் மீறுறாங்க. அப்போ வெள்ளியே கூடாதுன்னு சொன்னால் தங்கம் முழுக்க முழுக்க ஹராம். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்துட்டாங்க, தங்க மோதிரத்தோடு வந்துட்டாங்க. அவருக்கு பாவம் தெரியாது, தெரியாமல் என்ன செஞ்சாருங்க, வந்துடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நரகத்தினுடைய நெருப்பு கங்காக மாற்றப்படும்னு தான் சொன்னாங்க. நரகத்தினுடைய நெருப்பு கங்கு இதுன்னு சொன்னாங்க. உடனே தூக்கி எறிஞ்சிட்டாரு. மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆண்களுக்கு இது அணியிறது ஹராம், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா வீட்டில் உள்ள பெண்களுக்கு கொடுக்கலாம், வீட்டில் போய் யாருக்கு அணிய அனுமதி இருக்குதோ அவர்களுக்கு கொடுங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தூக்கி போடுன்னு சொல்லிட்டாங்களோ நான் இனிமேல் அதை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்படித்தான் அன்றைக்கு ஒரு சட்டத்தை சொன்னால் அந்த சட்டத்தை மதித்தாங்க. ஆனால் இன்றைக்கு நமது வாலிபர்கள் அதை மதிக்கிறதே கிடையாது. இது அந்த பெற்றோர்களுடைய கடமை. நீங்கள் உங்களுடைய பசங்களுக்கு வெள்ளியில் இந்த மாதிரியான தடுக்கப்பட்ட இந்த நகைகள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா இந்த பாவத்தில் நீங்களும் சமந்தான். அதே போல தான் முடி, மார்க்கம் முடி வளர்க்கணும். மார்க்கத்தில் மொட்டையடிக்கிறது ஒரு 3 இடத்துல தான் வழிபாடு. ஒரு பிறந்த குழந்தைக்கு 7வது நாள் மொட்டையடிக்கிறது சுன்னத்து. ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனீங்கன்னு சொன்னால் மொட்டையடிக்கிறது வாஜிபு. ஒரு காஃபிர் புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு சொன்னால் மொட்டையடிக்கிறது சுன்னத். இந்த 3 இடங்கள்ல தான் மார்க்கத்தில் மொட்டையடித்தல் அப்படிங்கிறது மார்க்கத்தில் ஒரு வழிபாடு. இதை தவிர மற்ற நேரங்களில் மொட்டைங்கிறது ஒரு மார்க்கம் இல்லை.
மார்க்கம் முடி வைக்க சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அழகா முடி வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த முடி வச்சிருந்தாலுமே கூட மார்க்கம் அதுலேயும் வழிகாட்டுது. சொன்னாங்க, மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிமுஹு, யார் முடி வைக்கிறாரோ அவர் அந்த முடியை கண்ணியப்படுத்தட்டும் சொன்னாங்க. முடியை கண்ணியப்படுத்துறதுனா என்ன? முடி வச்சிருந்தா அந்த முடியை பரட்டை தலையா விடாதீங்க, எண்ணெய் பூசாம பல நாட்களுக்கு விடாதீங்க, அது அழகான முறையில் சீவுங்க. மார்க்கம் அதற்கும் வழிகாட்டுது. ஒரு சஹாபி பரட்ட தலையோடு வந்தாரு, ஏன் இவர் அசிங்கமா வந்திருக்கிறாரு? அப்பதான் சொன்னாங்க, முடி வளர்த்தால் அந்த முடியை அழகுற வளருங்கள் சொன்னாங்க. அப்ப முடிக்கு எண்ணெய் போடுறது, தலை சீவுறது அதை மார்க்கம் விரும்புது. ஆனால் அந்த முடி வளர்ப்பதில் கூட ஆண்களுக்கு சில கட்டுப்பாடுகள், பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. என்ன கட்டுப்பாடுகள்? பெண்கள் மொட்டை அடிக்கக்கூடாது. பெண்கள் மொட்டை அடிக்கிறது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க இல்லையா? மாற்று மதத்தவர்களை பார்க்குறோம், அவங்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் இல்லாததுனால கோயில்களுக்கு நேர்ந்துக்கிறோங்கிற பேரில் பெண்களும் மொட்டை அடிக்கிறாங்க. அது எவ்வளோ அசிங்கம் பாருங்க. அல்லாஹ் தஆலா அதிலிருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்தான். அவர்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. பெண்ணுக்கு மொட்டை என்பது பெருமானார் சொன்னாங்க, அது உடல் வதைன்னு சொன்னாங்க. பெண் மொட்டை அடிக்கக்கூடாது, ஜாயிஸ் இல்லை. இப்போ பெண்களுக்கு என்னங்க மொட்டை என்பது இல்லை, அவங்க முடி வளர்க்க தான் செய்யணும்.